ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இப்போ தான் எபிசோட் பார்த்தேன். தாத்தா செஞ்ச தப்பை இப்போனாலும் உணர்ந்தார் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா அப்போவே தாத்தா இதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா விஜய் இந்த நம்ம காவேரியை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறது, அவர் ஸ்டோரி டேரக்டர் எப்படி சொல்கிறாரோ அப்படி தான் அவரும் நடிக்க முடியும். அதனால் தாத்தாவும் அப்படி இருந்துட்டாங்க. தாத்தா நம்ம சித்தப்பா சொல்கிறாங்க, இவன் இன்னும் காவேரியை நினச்சிக்கிட்டு ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் குடும்பம், அவன் பொண்டாட்டி, அவன் பிள்ளை, அவன் வாழட்டும், நம்ம அதை கேட்கக்கூடாது. எவ்வளோ நாள் நம்மளால் தான் அவன் பொண்டாட்டியை விட்டு பிரிஞ்சிருந்தான், இனியும் நம்ம பண்ணுறது தப்பு, அவன் விருப்பப்படி அவன் குடும்பத்தோட அவன் வாழட்டும் அப்படின்னு நம்ம தாத்தா சொல்கிறாங்க. சாரதாம்மாவும் பலகாரம் எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க பேத்திக்காக. ஒரு பாட்டினாலே அந்த பாசம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் பேத்திங்க மேலே. பேத்தியோ பேரனோ அந்த பேர பிள்ளைங்கள் மேலே பாட்டி தாத்தாவுக்கு இருக்க பாசம்தான் பெருசு. அப்பா அம்மாவுக்கு கூட அவ்வளோவா பாசம் இருக்காது. அந்த பேத்தி மேலேயோ பேர மேலேயோ அந்த பாட்டிக்கோ தாத்தாவுக்கோ அவ்வளோ பாசம் இருக்கும். அதே மாதிரி தான் சாரதாம்மா தான் பேத்திக்காக அதிரசம் அப்புறம் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க, பலகாரம்லாம் செஞ்சிட்ருக்காங்க. காவேரி என்னம்மா பண்ணிகிட்ருக்க நீ, நான் தான் போவேன்னு சொன்னேனே, எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படி. அவங்களும் உனக்கு எத்தனை நாளாக தெரியும், 2 நாளாக தானே தெரியும், அவங்களுக்காக என்னமோ இவ்வளோ நாளாக பழகுனவங்களுக்கு செய்கிற மாதிரி செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கேட்குறாங்க. என்னடி எப்படி சொல்கிற, அந்த பொண்ணுக்கு அம்மா இல்லை அப்படிங்கும்போது நம்ம என்ன அந்த பொண்ணை நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மாவும் சொல்கிறாங்க. என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டீ போடுமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே நம்ம விஜய் சமைச்சிட்ருக்காரு. என்ன மீன் வறுவல், அப்புறம் சிக்கன் 65, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு எல்லாம் பொண்டாட்டிக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் செல்வி அம்மா வர்றாங்க. ஏன் செல்வி அக்கா உள்ளே வராதிங்க, நான் சமைக்கும்போது யாருமே உள்ளே வரக்கூடாது 2 ஹவர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. உடனே யாருக்கு சமைக்கிறீங்க சின்னையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வி அக்கா கேட்குறாங்க. எல்லாம் ஒரு ஸ்பெஷலாக ஒருத்தவங்களுக்கு மிஸ்ஸுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அம்மாவை பார்த்துக்கிற மிஸ்ஸை நம்மளும் நல்லா பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது காவேரியில், அதனால அவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அம்மா அப்பா சாரதா பாட்டிக்கு கால் பண்ணுங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பொண்ணும் மாறி மாறி ஆக்டிங்கில் பின்னிகிட்டே இருக்காங்க. இந்த ஒரு வாரமாக சாரதாம்மா ஆக்டிங் அப்படியே நேச்சுரலாக கரெக்டாக இருக்குது, அழகாக இருக்குது. அப்படிங்கும்போது பார்க்கவே நல்லா இருக்குது அவங்க ஆக்டிங்கை பார்க்கும்போது. ஏன்னா சாரதாம்மா இல்லைன்னா அந்த எபிசோடே நல்லா இருக்காது. அவங்க தான் மருமகனையும் மகளையும் சேர்த்து வைக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு அம்மாவாகவும் இருக்கிறாங்க, நல்ல ஒரு மாமியாராகவும் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே இப்படி ஒரு அம்மா கிடைக்கணும், மாமியார் கிடைக்கணும் ஏங்குவாங்க. ஏன்னா சில பேர் பிரிக்க பார்ப்பாங்க. ஆனால் நம்ம சாரதாம்மா அப்படி இல்லை, நல்ல மம்மி. அப்புறம் வர்றாங்க. ஒரு வேளை இந்த எபிசோடு முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு வேளை இது முடிஞ்சு தான் பண்ணுவாங்கன்னு ரேப் பண்ணுற மாதிரி சீன்ஸோ இல்லை ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி சீன்ஸோ இதுக்கப்புறம் தான் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்கூலில் ஒரு சீன் இருக்கிற மாதிரி காட்டி அப்புறம் பாப்பா மிஸ் ஆகிற மாதிரி அப்படியே காட்டலாம் வாய்ப்பு இருக்குது. இடையில பசுபதியோட வேலையா இல்லை ராகவோட வேலையா அப்படின்னு இல்லை, புதுசாக யாராவது காட்டுவாங்களா என்னன்னு தெரியலை. அதனால நம்ம விக்கா சேர்ந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை எனக்கு எப்போவுமே இருக்குது. இப்போ லவ் ஸ்டோரி நல்லா போயிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருக்கோம்.